ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான சித்ரா பௌர்ணமி. ஒரு ஸ்பூன் மஞ்சள், கல்லுப்பு, அப்புறம் பச்சரிசி போதும். வீட்டில் பணவரவு பின்னி எடுக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா மாதமும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி விசேஷம் இருக்கு. நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்ல வரவு வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் இருக்காருல, அவர் அவதரிச்ச தினம் இந்த சித்ரா பௌர்ணமின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்கள் சாபங்கள் வாங்கியிருக்கலாம். அந்த விஷயத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும், ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தர் வழிபாடு மட்டும் இல்லாம இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறதால அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முக்கியமா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் போறது பக்தரோட வழக்கம். திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தா முக்தி கிடைக்கும். அப்படி ஒருவேளை உங்களால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர முடியும், திருவண்ணாமலைக்கு போக முடியும் அப்படின்னா அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அந்த ஒரு நாள் நீங்க கிரிவலம் வந்தீங்கன்னா வருஷத்துல வரக்கூடிய 12 பௌர்ணமிகள்லையும் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள்லையும் நீங்க கிரிவலம் செய்த பலனை அந்த ஒரு நாள்ல பெற முடியும். ஒருவேளை பக்கத்துல திருவண்ணாமலை இல்ல, ரொம்ப தூரம் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வருங்க. அது மூலயமாவும் நீங்க கிரிவலம் செய்த பலனை உங்க வீட்டிலேயே பெற முடியுமா? இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கான அந்த பௌர்ணமி திதி இருக்குல்ல, அது ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:51 ஆரம்பிச்சிடுது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால 3-4 யமகண்டம் வரும். காலையில 10:12 ராகு காலம் வரும். வழிபடுவதற்கான சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சித்ரா பௌர்ணமிக்கு பகல் நேரத்துல வழிபாடு செய்வாங்க. நீங்க நல்ல நேரமா பார்த்து காலை நேரத்துல சிவபெருமானுக்கு பூஜை பண்றது, மகாலட்சுமி பூஜை பண்றது இதெல்லாம் பண்ணலாம். ஆனா சித்ரா பௌர்ணமிக்கு வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரம், நல்ல நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலதான். சந்திர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். முழு நிலவு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்ப பிரகாசமா தெரியுதோ அந்த நேரத்துல வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமான் ஆரம்பிச்சு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி தாயார், கூடவே சந்திர பகவான்னு சொல்லி இவங்க எல்லாரையும் நீங்க வழிபாடு செய்யணும். முடிஞ்ச அன்றைய தினம் புதிதா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வாங்கி பூஜையில வச்சு பூஜை பண்றது மூலயமா நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில இந்த பராப வருடத்துல இருந்து நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை புதுசா எழுத ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முடிஞ்சா நோட்டு பேனா வாங்கி வச்சுட்டு சித்திரகுப்தருக்காக அதை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாராளமா உங்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு அந்த நோட்டு பேனாவை பயன்படுத்திக்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு உங்க வீட்டில் மொட்டை மாடில இருந்து பார்த்தா எந்த இடத்துல இருந்து மூணு பிரகாசமா தெரியுதோ அங்க குடும்பத்தோட போயிட்டு சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன் தெரியுமா? சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனக்கசப்பு, சண்டை சச்சரவுகள், மன சஞ்சலங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றாங்க, இல்ல அப்பா அம்மா பேச்ச பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, இது மாதிரி எந்த விதமான கருத்து வேறுபாடா இருந்தாலும் கட்டாயம் மனோகரகனா இருக்கக்கூடிய சந்திர பகவான் அருள் புரிவார். சந்திர தரிசனம் குடும்பத்தோட பண்றதால குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரம், இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமிக்குரிய சந்திர பகவானுக்கும் உரிய தானியம். சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகத்துக்கு இந்த பச்சரிசி தான் பயன்படுத்துவாங்க. சிவபெருமானுக்கு நைவேத்தியங்கள் செய்யும் போது, சிவபெருமானுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே கடவுள்களுக்கு நைவேத்தியம் செய்யும் போது இந்த பச்சரிசியை பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு பச்சரிசிக்கும் சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்ததா ஒரே 1 ஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்போட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொதுவா யாருக்கு உகந்தது? ஒரு பக்கம் சுக்கிர பகவான், இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயார். இவங்க 2 பேரோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு தான். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சால்ட் உப்பை பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு. உங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லுப்பையை பயன்படுத்திக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை.
அது போக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. கூடவே மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள், மங்களகரமானது. வீட்டில் சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்கு. இப்படி பலவிதமான தெய்வங்களை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம் தான் இது. 2 சிறிய கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி 2 அகல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசியையும் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கல்லுப்பையும் கொட்டிக்கணும். அதுக்கு மேலே ஒரு துளி, ரொம்ப அதிகமாக வேணாம், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவு இருந்தால் கூட போதும், ஒரு துளி மஞ்சளை 2 பொருட்களையும் வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லா கடவுள் பாதத்திலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பூஜை எல்லாம் பொதுவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ இந்த 2 நபர்களில் யாராவது ஒருத்தவங்க இந்த 2 பொருட்களையும் கையில் ஏந்திக்கிட்டு உங்கள் வீட்டில இருந்து எங்கேருந்து பார்த்தா முழுநிலவு பிரகாசமாக தெரியுதோ அந்த இடத்துல போயிட்டு சந்திர பகவானை நோக்கி அந்த 2 பொருட்களையும் காமிச்சிட்டு, இருளில் இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி ஒளிமயமாக மாறணும், பெரிய எதிர்காலம் ஏற்படணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் அந்த 2 பொருட்களையும் எடுத்துட்டு வந்து அப்படியே பூஜை அறையில் வச்சிடுங்க. சந்திர பகவான், சிவபெருமான், மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான் இவங்க எல்லாருடைய அருளையும் சேர்த்து பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். இந்த 2 பொருட்களையும் சந்திர பகவான்கிட்ட காமிச்சிட்டு அந்த நிலவு வெளிச்சத்தில் காமிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சிடுங்க. இதை நீங்க பூஜை செய்ததுக்கு பிறகு பூஜை அறையெல்லாம் வைக்கணும், வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. பூஜை அறையிலேயே பக்கத்துல சுவாமி படங்களுக்கு பக்கத்துல சின்ன இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த 2 அமைப்பையும் அப்படியே வச்சிடுங்க. சுத்தபத்தம் இல்லாம இதை நீங்க தொடவே கூடாது. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல கண்டிப்பா தூப தீபம் போடணும். முடிஞ்சா திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்கும் போது கூட நீங்க வணங்கிக்கலாம். இந்த அமைப்பை வைக்கிறதுல என்ன நடக்கும்னா சிவபெருமானோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாகி குடும்பத்துல இருக்கக்கூடிய மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள் தீரும். மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். சுக்கிர திசை அடிக்கும். இது எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான ஒரு தினம் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அமைப்பை தயார் செய்து சந்திர பகவான் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைக்கிறீங்கன்னா சரியாக 1 மாதம் கழித்து அடுத்த பௌர்ணமி, வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில இதை அப்படியே எடுத்து தண்ணியில கரைச்சி விட்டுருங்க. புதிதாக இதே மாதிரி தயார் செய்து அது எந்த கிழமையில வந்தாலும் பரவாயில்ல, இதே அமைப்பை தயார் செய்து எடுத்த இடத்துல பூஜை அறையில் வச்சுடுங்க. இது மாதிரி ஒரு மாதமும் நீங்க சித்திரை மாதத்திலிருந்து ஆரம்பித்து பண்ணும்போது கண்டிப்பான முறையில் இப்ப பிறந்திருக்கக்கூடிய இந்த பராப வருடத்துல ஏதாவது ஒரு பௌர்ணமிக்குள்ள நீங்க நினைத்த காரியம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி தேடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் விலகி ஓடும். பணப்புழக்கம் அதிகமாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை புதுசா எழுத ஆரம்பிப்பாருன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு மாற்று வழியா நீங்க என்ன செய்யலாம்னா தான தர்மங்கள் பண்ணலாம். இப்ப கோடை காலத்துல எவ்வளவு பேர் ரோட்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுக்கலாம். ரோட்ல வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல ரோட்ல ஆதரவற்றிருக்கவங்களுக்கோ காலணி, குடை இது மாதிரி பொருட்களை கோடை காலத்துக்காக தானமா கொடுக்கலாம். கோவில் வாசல்ல தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் கொடுக்கலாம். இது எல்லாமே எக்கச்சக்கமான புண்ணியங்களை சேர்க்கும். அதை விட முக்கியமானது, இதுவரை செய்திருக்கக்கூடிய நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் மாறும். அப்படி பண்ணும்போது பாவங்கள்லாம் விலகி புண்ணிய கணக்கு ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு 10 ரூபாய் கூட நீங்க முடிஞ்சா தானமாக தர்மமாக கொடுக்கலாம். யாராவது உதவினோ இல்ல பசின்னு கேட்டாங்கன்னா அவங்கள வெறுசா திருப்பி அனுப்பிடாதுங்க. கண்டிப்பா உங்க புண்ணிய கணக்கு ஆரம்பிப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.